ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள கூட்டுறவு மண்டல அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் சிவகங்கையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தனியார் நடத்தும் முதல்வர் மருந்தகங்களில் விற்பனையை அதிகரிக்க கூட்டுறவு சார் பதிவாளர்களை நிர்பந்தம் செய்யக்கூடாது, கூட்டுறவுத்துறையில் அனைத்து நிலை பணிகளிலும் பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அக்டோபர் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இவர்கள் அறிவித்தனர். பொது விநியோக திட்டத்தில் தாய்மானவர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல்வர் மருந்தகத்தை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாடகை திட்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒவ்வொரு சங்கத்துலேயும் விவசாய கருவிகள் வாங்கி அதை வாடகைக்கு விட்டு விவசாய பலன் மரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா திட்டங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த திட்டங்களுக்கு ஏற்ப பணியிடங்களை எந்த இடத்துலையும் கூட்டுறது கிடையாது. காமன் கேடர்னு சொல்லி இப்போ எல்லா செக்ரட்டரியும் ஒரு கொடையின்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க 125 செக்ரட்டரிஸுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் பணியிட கிரியேட் பண்ணியும் இன்னும் அந்த போஸ்ட்டை நிரந்தரப்படுத்தாமல் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பணியிடத்தை ஏற்கனவே பார்க்குற ஒருத்தர் தொடர்ந்து பார்க்குறதுனால பணிச்சுமை இருக்குது. அவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிக்க முடியலை. அது அவங்க மிஸ்ஆப்ரேஷன் பண்ணிட்டு தப்பிச்சு போகிறதுக்கான வழியெல்லாம் நிறையா இருக்குது. நிரந்தரமான ஒரு பணியிடத்தை காமன் காட்டில் கொண்டு வரணும். இன்னொன்று முதல்வர் மண்டபத்துக்கு தனியார் துறை மூலமாக 500 கடை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு போய் அவங்களுடைய சேல்ஸை கூட்ட சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஊழியர்களுடைய மேன் பவரை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்க பிரச்சனை. அவங்க வருமானத்தை கூட்டுறது தனியார் துறையோட வருமான பிரச்சனை. அதை அரசாங்கத்துறை ஊழியர்கள் அவங்க வருமானத்தை கூட்டணும், சேல்ஸை கூட்டணுன்றது எந்த விதத்தில் நியாயம்? இந்த நடைமுறை முழுக்க நாங்கள் கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பாக மறுப்பு தெரிவிக்கிறோம்.